ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் எங்களுக்கும் ஸ்டாலினா எடப்பாடியான்றது தான் பிரச்சனைன்னு ஏடிஎம்கே பேசுகிறாங்க. தாவேகா வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிற 10 கட்சியில் ஒன்று ஏடிஎம்கே. இவங்க கூட்டணியவே டெல்லியில் தான் முடிவு செய்கிறாங்க. கூட்டணியை முடிவு செய்யாதவர் எப்படி தலைவராக முடியும்? போட்டியே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும்ன்றாங்க. இந்த குழப்பத்தில் பிஜேபியை டிஎம்கே அட்டாக் பண்ணுறாங்க. ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணுறதை விடவும் பிஜேபியை அட்டாக் பண்ணுறது முதலமைச்சர் அதிகமாக பண்ணுறாரு. தமிழ்நாட்டுக்கு நிதி தரல, கொடுக்குறாங்க. இந்த முக்கோண பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க முதலமைச்சர் வந்து இது எது பார்க்குறாருன்னா, வழக்கமான திமுக அதிமுகக்கான தேர்தல் இல்லைன்னு பார்க்குறாரு. இது தமிழ்நாட்டுக்கும் பாஜகவுக்குமான ஒரு தேர்தல், டெல்லிக்குமான தேர்தலாக பார்க்குறாரு. அதனால தான் அவர் வந்து அதிமுக கூட்டணிங்கிற பேரை கூட தவிர்த்துட்டு இது என்டிஏ அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறார். அது வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக பார்க்குறாரு. திமுகவை வந்து இப்போ ஒரு தமிழ்நாடாகவும் ஐடியாலஜிக்கலாக எங்களுக்கு எதிராக எங்கள் மாநில சுயாட்சி, வரி கொடுக்கறது, குழந்தைகளுக்கான கல்வி நீதி கொடுக்காதது அப்படிங்கிற அந்த துருவத்தில் நிறுத்தியே பேசுகிறாரே ஒழிய, இன்னும் சொல்லப்போனால் அதிமுக காப்பாற்றப்பட வேண்டுங்கிற உணர்வோடு திமுகவினுடைய எல்லாரும் பேசுகிறாங்க. இந்த கூட்டணியின் மூலமாக அதிமுகவும் நமக்கு வேணும், அதிமுக ஒன்றுமில்லாமல் ஆக்கிடக்கூடாதுங்கிற பதட்டமும் திமுககாரங்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க அதிமுகவை வந்து இது நிறுத்துவதை விட இங்கே முழுக்க பாஜக விழுங்க பார்க்குதுங்கிற அந்த கோணத்திலேயே முழுக்க அந்த விஷயத்தை அணுகிறாங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி செங்கோட்டையன் வந்து இது 10-11 பாஜக கூட்டணியில் அதிமுக சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து தாவைக்கால சேருவதற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி வரையும் அமித்ஷாட்ட போயிட்டு வந்தவர். அமித்ஷா சொல்லி தான் நான் சண்டை போட்டேன், அமித்ஷா சொல்லி தான் பிரிந்தேன்னு அவரே சொன்ன வாக்குமூலம் தான், வேறும் சொல்லலை. அப்போ அவர் வந்து இன்றைக்கி பாஜகவின் கைப்பாவையாக அதிமுக இருக்குன்னு சொல்கிறது வந்து, அவர் சொல்கிறது வந்து கேள்விக்குரியதாக இருக்குது. மற்றவங்க சொல்கிறது எப்படியா இருந்தாலும் அவரே அமித்ஷாவுடைய நபராகவும் ஆதரவாளராக தான் காமிச்சுக்கிட்டாரு தொடர்ந்து. எடப்பாடியா நானா உங்களுக்கு யார் வேணுங்கிற மாதிரி காண்பித்து கொண்டவர் இன்றைக்கி ஏதோ திடீர்னு பாஜகவுடைய ஒரு பெப்பட்டா நீங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னு அதிமுக விமர்சிப்பதுங்கிறது அது ஏற்புடையதாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் விஜய் கட்சியில் போய் நின்றுட்டு அவர் பேசுறது ஏற்புடையதா? இபிஎஸ் வந்து வேறொரு அட்டாக்கை கூர்மைப்படுத்துகிறார். ஒரு நெடுங்காலமாக விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவர் எந்த விதமான விமர்சனத்தையும் செய்யாமல் தவிர்த்து வந்தார். தன் கட்சிக்காரங்களையும் திமுக மட்டும்தான் நமக்கு எதிரி, வேறு யாரும் எங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு பேட்டிகளில் சொன்னவர். திமுக எதிர்ப்பு அணியில் யார் வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு அஃபிஷியலாக அறிவித்தவர். கட்சிக்காரங்களையும் விஜய் அட்டாக் பண்ணாதீங்க அப்படிலாம் பேசினவர். இப்போ கட்சியவே 15 நாள் பூட்டு போட்டுட்டு ஓடிட்டாங்க, ஆஃபீஸை எங்கே வெளியில் வந்தார், லாட்ரி பணத்தில் நடக்கிற கட்சின்னு ஏடிஎம்கே கடுமையாக விமர்சிக்கிறதையும், அதை ஏடிஎம்கேவை ஒரு பொருட்டாக கருதாமல் டிவிக்கு அட்டாக் பண்ணுறதையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு காரணம் எடப்பாடி அவர்கள் தான். ஏன்னா அந்த சம்பவத்தின் போது டிடிவி தினகரன் கூட ஒரு கேள்வி கேட்டார். என்னங்க ஒரு கட்சி தலைவர் இப்படி இருக்காரு, தான் கட்சி சேர்ந்தவங்க உங்கள் மீட்டிங்கில் எல்லாரும் செத்து விழுந்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பாட்டுக்காக ஓடுறீங்க, டிடிவி அன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு கேட்டார். அன்னைக்கு வலிந்து போய் ஆதரவு தந்த ஒரே நபர் வந்து எடப்பாடி தான். அண்ணாமலை கூட அந்த அளவுக்கு ஆதரவு தரல. எடப்பாடி தான் வந்து விஜய் பக்கம் நிற்கணும், விஜய்க்கு ஆதரவு தரணுங்கிற அளவுக்குலாம் பேசி சட்டமன்றத்தில் பேசி விஜய் கட்சி அப்போ கூட கண்டுக்கல. அவங்க பேசவே தயாராக இல்லை. அது என்னன்னே தெரியாமல் ஒருத்தர் டெல்லிக்கு போயிட்டாரு, புசி ஆனந்த் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எங்கே இருக்காருன்னே தெரியல, விஜய் வழக்கம் போல் பனையூரில் இருந்துட்டார். ஆனால் எடப்பாடி வலிந்து கட்டிட்டு அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசிட்டு இன்றைக்கி அதை விமர்சிக்கும் போது எல்லாரும் கேள்வி கேட்கக்கூடிய, விஜய் கட்சியெல்லாம் பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி எடப்பாடி போனது காரணம் வந்து எடப்பாடியே தான். ஏன்னா அன்றைக்கி அந்த கரூர் சம்பவத்தில் இது திமுக அதிமுக பிரச்சனை இல்லை, இது என்னங்க ரொம்ப ஆபத்தான இப்படி ஒரு கட்சி உலகத்திலே இல்லைன்னு பேசியிருந்தாருன்னா அன்றைக்கே விஜய் கட்சி காலி. அன்றைக்கி கரூர் சம்பவத்தின் போது எல்லாருக்கும் இருந்த அதிருப்தியை வந்து கட்சி கடந்து எல்லாரும் வந்து இது ரொம்ப இவ்வளோ மோசமாக இருக்குது, இப்படி ஒரு தலைமை பண்பா, இப்படி ஒரு தலைவரா, 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் கட்சி தொண்டர்களை மாட்டி விட்டு போயிட்டாங்க. அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனை மாட்டி விட்டு போயிட்டாங்க. கோர்ட்டில் வந்து வெளியே வந்துட்டு செந்தில் பாலாஜி எல்லாம் பண்ணிட்டாருன்னு சொல்ல வேண்டியது, அங்கே போய்கிட்டு எங்கள் கட்சி மாவட்ட செயலாளர் தான் காரணம், புசி ஆனந்தோ ஆதவ அர்ஜுனாவோ விஜயோ எந்த பொறுப்பும் இல்லைன்னு அப்பாவி தொண்டர்களை மாட்டி விட்டு போனாங்க. இதையெல்லாம் அன்னைக்கே அதிமுகவும் சேர்ந்து அம்பலப்படுத்தியிருந்தா கட்சியே காலியாகிருக்கும், ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து எங்கள் தமிழ்நாடு இதில் இருந்து டெல்லிக்கு மாற்றி சரி, ஒருவேளை ஒரு நேச சக்தியாக திமுக எதிர்ப்பில் அவர் பார்த்தாரு தாவேக்காவை, ஒரு பொட்டன்ஷியல் அலை நம்மளோட நாளைக்கு கூட்டணிக்கு கூட தேவைப்பட்டால் சேர்த்து கொள்ளலாம்னு கருதுகிற இடத்துலேருந்து ஏடிஎம்கே முற்ற நகர்ந்துருச்சு. ஆமாம், அந்த இடத்துல இருந்து இப்போ அதனால தானே இந்த பேச்சுக்கெல்லாம் வருது. இப்போ ஜெயக்குமார் அவர்கள் செல்லூராஜெலாம் அதானே பேசுகிறாங்க, ரொம்ப அசால்ட்டாக செங்கோட்டையனை பற்றிலாம் அவங்க அடிக்கிற கமெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இனி வாய்ப்பு இல்லைன்னு தானே தெரியுது, கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற கோபத்தில் தான் போய் அவங்க விமர்சிக்கிறாங்களே ஒழிய தாவைக்கானுடைய அந்த அலட்சிய தன்மையை அவங்க ஒரு அறத்தோடு இருந்து அன்றைக்கி விமர்சனம் பண்ணியிருந்தா அதிமுகவும் வலிமையாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, என்றைக்கு எம்ஜிஆர் அவங்க தலைவர்னு சொல்லும் போதே இவங்கெல்லாம் சுதாரிச்சிருக்கணும், விமர்சனம் பண்ணியிருக்கணும். எங்கள் ஓட் பேங்க் எல்லாம் பண்ணு, திமுகவை திட்டுறீங்க, எம்ஜிஆரை பாராட்டுறீங்க, அப்போ இவங்களோட ஓட் பேங்க் தானே இயல்பாக போகுது.
அந்த சுதாரிப்பு கூட இல்லாம அவங்க இருந்துட்டு கொடி பறக்குது. அப்படி மட்டும் ஒரு ஒற்றை பரிமாணத்தில் பார்க்க முடியுமா? வெறும் எம்ஜிஆரை அப்ராப்ரியேட் பண்ணி ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இருக்கிற ஏடிஎம்கே தலைமையை எள்ளி நகையாடிட்டு அல்லது கண்டுக்காம போனால் திமுக எதிர்ப்பு ஓட்டு வந்துடும் அப்படின்னு ஒரு புள்ளியில் பார்க்க முடியுமா? இன்னொரு கோணத்தில் ஃபாசிச பிஜேபின்னு பேசுகிறாங்க, பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒன்றை தங்களுடைய இதாக சொல்கிறாங்க. அப்போ ஆன்டி பிஜேபி ஓட்ஸை கட் பண்ணுறதுக்கு சிறுபான்மை மக்களோ அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் இப்போ வந்து பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக நிற்கிற ஒரு அணிக்கு போகுது. அதை உடைக்கிறதுக்கான ஒரு அட்டம்ப்டாக அதை பார்க்க அந்த முயற்சியும் இருக்குது, அந்த அசைன்மெண்ட்டும் இருக்குது. ஆனால் வந்து அவர் பேசுவது எல்லாமே திமுக எதிர்ப்புங்கிறப்ப இயல்பாகவே திமுக பிடிக்காத ஒரு கூட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கும்போது இயல்பாக ஒன்று அதிமுகவுக்கு விழும், கருத்தியல் ரீதியாக திராவிட குழுக்கு பிடிக்காதவங்க பிஜேபிக்கு போகும். இவர் அந்த ஓட் பேங்கை தான் உடைக்கிறார். பிஜேபி ஓட் பேங்கை உடைக்கிறாருன்னு சொல்ல மாட்டேன். அதிமுகவினுடைய அந்த ஓட் பேங்க், திமுக எதிர்ப்பில் இருக்கீங்களா வாங்க நான் இருக்கேன், இப்போ அதிமுக தலைமை சரியில்லை, அடுத்த தலைமையாக நான் வரேங்கிற மாதிரி அந்த மாதிரி ஓட் பேங்கை தான் அவர் திருப்பி திருப்பி பேசுகிறார். அந்த அவங்களுடைய மாநாடுகளில் கொடுக்குற அந்த பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா விஜயகாந்த், சீமான், ஏடிஎம்கே அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 10-12% 2 திராவிட கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு கட்சி வர்றப்ப பலதரப்பட்டவங்க, அதாவது இதுவரையும் ஓட்டே போடாதவங்க வரமாட்டாங்க, அது ஒரு சின்ன பெர்சன்டேஜ் தான் இருக்கும். ஏற்கனவே கடந்த தேர்தலில் ஏதேனும் ஒரு நிலைப்பாடு எடுத்தவங்க ஒரு கட்சிக்கு போகிறதுன்றது இயற்கை.